வணக்கம் நண்பர்களே. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா அணைப்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமம் தோழர்களே. இந்த கிராமத்துல ஆஞ்சநேயர் கோயில்னு ஒரு கோயில் ரொம்பவே ஃபேமஸுங்க. அதாவது திண்டுக்கல், தேனி, வத்தலகுண்டு, உசிலம்பட்டி மற்றும் மதுரை மாவட்டம் முழுக்க இது ரொம்ப ஃபேமஸான கோயில். இந்த கோயிலுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா அழகான நம்ம வைகை ஆறு ஓடுது. வைகை டேம்ல விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் திறக்கிற தண்ணி இந்த அணைப்பட்டி ஆஞ்சநேயரையும் குருவித்துறை குரு பகவானையும் குளிப்பாட்டி சோழவந்தான் வழியாக மதுரை கல்லழகரை வரவேற்க போகுதுங்க. அவ்வளவு புனிதமான நதிங்க இந்த வைகை நதி. மழை காலத்துல சொல்லவே வேணாங்க, தண்ணி கரை புரண்டு ஓடுங்க. ஆனா கோடையான மார்ச், ஏப்ரல், மே மாசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஆத்துல தண்ணி வறண்டு வாய்க்கா மாதிரி தண்ணி கொஞ்சமா ஓட மாதிரி தண்ணி போகும். இந்த ஆஞ்சநேயர் கோயில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் அனைத்து அமாவாசைகளுக்கும் நம்ம முன்னோர்களுக்கு இறந்தவங்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கும் 16 கும்பிடுறதுக்கும் வருஷம் திரும்பினா இங்க ஆத்துல குளிச்சுட்டு ஆஞ்சநேயரை கும்பிடுறதும் மக்களின் பெரிய நம்பிக்கையா இருக்கு. ஆனா நம்ம மக்கள் இந்த ஆத்துல முங்கி குளிச்சுட்டு ஈரத்துணிகளை ஆத்துல விடுறதும் கரையில அப்படியே போட்டுறதும் ஒரு பெரிய கெட்ட பழக்கமா இருக்குதுங்க. இந்த பழக்கம் எப்படி வந்ததுன்னே தெரியலைங்க. அதனால இந்த ஆறே பயங்கர குப்பையா அசுத்தமா போய் வர்ற மக்கள் குளிச்சுட்டு ஆத்துல துணிகளை விடுறதால அடுத்தடுத்து குளிக்க வரும் மக்கள் எங்க நல்ல தண்ணி இருக்குதுன்னு ஆத்துலயே மேல மேல தேடி போயிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இது போல புனித இடங்களையும் புனித நதிகளையும் சுத்தமாக வைத்து காப்பாத்துறது நம்மளுடைய கடமையும் கூட. நம்மளுடையன்னு சொன்னா நம்ம மக்களுடைய கடமையும் கூட. குளிச்சுட்டு துணிகளை போடுங்க, ஒரு ஓரமா போடுங்க. ஆத்தையும் ஆற்று தண்ணீரையும் நமது தலைமுறைகள் இங்க குளிக்க வரும்போது அந்த நதி, அந்த புனித நதி பூவம்போல் ஆகிவிடாமல் பார்த்துக்கிறது நம்ம கடமை நன்றி. காரணம் நாம மட்டும் இல்லை, கள்ளழகரும் இந்த புனித நிதியில் தான் குளிக்கிறார். ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த முயற்சித்தேன் நண்பர்களே. அனைவரும் பகிருங்கள்.